திமுக அரசை கண்டித்து வரும் 22ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் கண்டன பேரணி நடத்தப்படும் என ஜாக்டோ ஜியோ அமைப்பு எச்சரித்துள்ளது. அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என பொய்யாக வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்த ஸ்டாலின் மாடல் அரசு ஆட்சிக் கட்டிலில் ஏறியதும் அதனை வசதியாக மறந்துவிட்டது. 4 ஆண்டுகள் கடந்தும் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசு மீது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். தேர்தலின் போது உறுதியளித்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பு பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் ஸ்டாலின் அரசு அலட்சியம் காட்டி வரும் நிலையில் வரும் 22ஆம் தேதி மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன பேரணி நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த பேரணிக்கு பிறகும் ஸ்டாலின் அரசு அசைந்து கொடுக்கவில்லை எனில் அடுத்த கட்டமாக தீவிரமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என ஜாக்டோ ஜியோ அமைப்பு எச்சரித்துள்ளது. விடியா ஸ்டாலினின் 4 ஆண்டு ஆட்சியில் நீட் தேர்வு அச்சத்தால் தன் உயிரை மாய்த்து கொண்ட 22 மாணவ மாணவிகளுக்கு அதிமுக மாணவரணி சார்பில் தமிழகம் முழுவதும் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. காஞ்சிபுரத்தில் மாவட்ட மாணவரணி செயலாளரும் வழக்கறிஞருமான திலக்குமார் தலைமையில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட பொறுப்பாளருமான எஸ். வைகை செல்வன், மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். ராமநாதபுரத்தில் மாவட்ட கழக செயலாளர் எம். முனியசாமி மற்றும் மகளிரணி இணைச் செயலாளர் கீர்த்திகா முனியசாமி தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாநில மாணவரணி துணை செயலாளர் கே. செந்தில்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். பெரம்பலூரில் நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பைரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வரகூர் அருணாச்சலம் முன்னிலையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மாணவரணி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜிபின் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத், முன்னாள் அமைச்சர் ஏ. மில்லர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமான பங்கேற்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர்.